என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி, வடை, தோசை, இடியாப்பம், பூரி, புட்டு. இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா இல்ல. குப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லைன்னா எப்படி? யோ, கோழி விலை எல்லாம் ஏறி போச்சு. பிரியாணி போட்டு கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பார்த்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். ஏயா கோழி பிரியாணி இல்லையாம அப்புறம் இங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யோ இருங்கய்யா. பொண்ணுங்களா, உங்களை வச்சுதான் நான் தொழிலையே தொடங்க போறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும், பெரிய பெரிய முட்டையா போடணும். என்னங்கடி, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ நேரங்காலம் தெரியாம டமுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஐயோ பண்ணாந்து கொடுங்கடா. கஸ்தூரி, தம்பிக்கு ஓட்ட ஓடசெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ரூம். அந்த சாவி எடுத்து கொடு. ஏங்க எனக்கா ஓட்ட ஓடசல்? உனக்கு அதுவே ஜாஸ்தி. வாயா. நீங்க சொன்னா சரி. ஏயா பூசாரி, என் வயசுல நான் உழாத நிலமா, இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா? பேப்பல் அடிச்சே நான் நிலத்தை உழ நட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. மாடு வளர்த்தே மலடா போச்சு, ஆடு வளர்த்தே ஆத்தோட போச்சு, கோழி வளர்த்தே புலி கொண்டு போச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த புலி என் வீட்டையே குறி வச்சுக்கிட்டு வருது. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை இப்படி எப்படி இருந்தா ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவெடுக்கணுங்க. ஆமாங்க, கலெக்டரை பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வரணும். யோ, நடக்கிற விஷயத்த சொல்லுங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷன் எப்ப வர்றது? அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தன் அந்த வேம்பு வேட்டைக்காரன் தான். ஆமாங்க, அவன் ஒருத்தனுக்கு தான் புலிய பெரட்டி போட்டு அருவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு. எல்லாம் சரியா? வேம்பு ஊர் ஊரா சுத்துறவன் இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? வேம்புவை கொண்டாடுறது என் பொறுப்புங்க. எப்படியாவது அந்த புலிய கொல்லணும், அதுதான் என் லட்சியம். ஆமா வேம்பே, புலி சுடுறதுக்கு ஆடி எதுக்கு? பாலு, ஆட்ட மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோம்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புலி வரும், மறைஞ்சிருந்து சுட்டுடலாம். ஓஹோ, அப்படி ஒரு கணக்கு இருக்குதா? தூண்டில சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஆடு காது அர்த்தம் புலி வரலன்னா உன் காது எதுக்கு இருக்குது? அர்த்த வேண்டியதுதான். பாதி பரமசிவம் விளையாடாத சொல்லிட்டேன். அது இல்லடா பாதி பரமசிவம். சிவபெருமானுக்கு நெத்தி கண்ணோட சேர்த்து 3 கண்ணு, இவனுக்கு 1.5 கண்ணு, அதான் பாதி பரமசிவன் சொல்றேன். வேம்பே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதுதான்டா புலிகாடு. புலிகாடா? அப்ப புலிய சுடுற இடம் வந்துட்டோமா? யோ பூசாரி, அதுவும் தெரியுது பாரு மரம், அதுக்கு அடியில ஆட்டை கட்டி அதுக்கு தீனி போடு. தனியாவா? ஓயா. ஏய் பாலு, பக்கத்துல ஆறு இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்னது, புலி காட்டுக்குள்ள தனியா போய் தண்ணி எடுக்கணுமா? ஐயோ, நான் போக மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் இங்க தனியா இருக்க மாட்டேன். 3 பேர் வந்தோமா 3 பேரும் சத்தமான்னு இருக்கணும். இந்த கதெல்லாம் இங்க வேணாம். சரி, வந்து தொலை. பூசாரி தனியா போயிட்டா, இன்னைக்கு அவனுக்கு புலி நாள் குறிச்சிடும். ரொம்ப பழம் வேம்பே. வேம்பே, தனியா வேற அனுப்பிச்சுட்டானுங்க. புலி எந்த நேரத்துல வரப்போகுதோ? சிக்கன் ஃப்ரை, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, முட்டை, வகை வகையா அனுப்பிச்சிருக்கா கஸ்தூரி. மறுகால புரிச்சுனாச்சா, இப்பவே கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிண்டல்லாம் வச்சுக்காத, கடைசியா சாப்பிட்டுக்க. ஆட்ட மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோம்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புலி வரும். ஏன் வேம்பே, புலி காது அறுத்த உடனே வந்துருமா லேட்டா வருமா? அடுத்த செகண்டே வந்துரும். எப்பா, நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ட உடனே அந்த உயரமான மரத்துல என்னை ஏற்றி உட்கார வச்சிருங்க. அப்புறம் நீங்க காதுனா அறுத்துக்குங்க, எதனா அறுத்துக்குங்க.
ஆனா காது அறுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, இது என் உயிர் பிரச்சனை சொல்லிட்டேன். அறுத்துட்டேன் ஆட்டுக்கார அறுத்துட்டேன். கேன பையல என்கிட்ட சொல்லாம உன்னை எவன்ட்ட அறுக்க சொன்னவன்? ஐயோ எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியலையே. ஐயோ வயிற்ற வேற கலக்குதே. இந்த பாதி பரமசிவத்துக்கு அறிவுங்கிறதே கிடையாது. முட்டா பைய. ஐயோ ஐயோ துப்பாக்கி பரவாயில்ல வேண்டாம். சரி மீனு முட்டை இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியதுதான். டேய் பாலு, புளிய என்ன வரல, அதுக்குள்ள மரத்து மேல ஏறிட்டு இறங்கி வந்து சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடே வேணாம், என்ன ஆள விடுங்கப்பா. ஆம்பிளன்னா தைரியம் வேணும்டா. தொடனடிங்கு பய. விடுதலை விடுதலை விடுதலை, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் விடுதலை, என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை. கோழிங்கள நீங்க கவலைப்பட வேணாம். இனிமே நீங்க எங்க ஒன்னாலும் போலாம், எப்படி ஒன்னாலும் மேயலாம். ஆனா முட்டைய மாத்திரம் இங்கதான் எடுத்துன்னு வந்து போடணும். ஐயோ நான் தான் புடி அடிச்சு கொண்டுட்டனே, மறுபடியும் டவுக்கு அடிக்கிறானுங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ கோழிங்களா நீங்க கூடக்குள்ள புதுக்குதா, நான் உள்ள போய் புதுக்குறேன். கூடக்குள்ள பூந்துக்கிறதுக்கு விட்டா தானே இனிமே 4 நாளைக்கு நமக்கு பிரியாணிக்கு பஞ்சமே இல்ல. அத்தாடா மாடு வளர்த்த மலடா போச்சு, அக்காடாடு வளர்த்த அத்தோட போச்சு, அத்தனா கோழி வளர்த்த புலி கொண்டு போச்சு, இனிமே நான் எதை வளர்ப்ப அத்த அத்த அத்த. யோ பூசாரி பூசாரி, நான் மாடு வளர்த்தேன் இல்லையா? மறுபடியும் என் கோழிய புலி கொண்டு போயிடுச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? அந்த வேட்டைக்காரன் வேம்புவோட நாம 2 பேரும் போய்த்தானையா புலிய சுட்டோம். அது இல்லையா, வேறொரு புலியா. இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதுல விழல? தமுக்கா சத்தமா என்னையா உளர்ற? யோ உனக்கு கண்ணுதான் ரிப்பேர்னு நினைச்சேன், காது ரிப்பேரா? உன் காதுல ஈயத்த காய்ச்சி தான் ஊத்தணும். அந்த நீங்க கேட்டீங்களா? என்ன இல்லப்பா. நீங்க இல்லையே. அநியாயமா இருக்குது, யாருமே கேட்கலையாமே. இப்ப உன் காதுல தான் ஈயத்த காய்ச்சி ஊத்தணும். என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணுமா? நல்லா கேக்குதே. ஊர்ல எல்லா பயலுகளுமே செவுட்டு பயலுகளா ஆயிட்டானுங்களா? ஏன் கோழி இறங்க மாதிரி இருக்கு? பிரியாணி இங்க வாங்க, சூடா தரே சுவையா தரே. திருட்டு முண்டை. ஏண்டி ஏன் கோழி குஞ்சை எடுத்து கையில வச்சுக்கின்னு பிரியாணி சூடாவும் சுவையாவும் தெரியாது? உன்னை கையும் களவுமா புடிச்சுக்கின்னு போய் பஞ்சாயத்துல விட்டு உன்னை கிழி கிழின்னு கிழிக்கல. என் பேரு பால் இல்ல. ஐயோ உன் கோழி நான் திருடலையா, அதுவா என்கிட்ட வந்துட்டியா? அதெல்லாம் வந்து பேசிக்கோ. ஐயோ நான் சொல்றது கேளியா? இனிமே ஊர்ல கடை நடத்தக்கூடாது, எழுத்து போட்டு சொல்லுங்க. இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். கவலைப்படாத, பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பஞ்சாயத்தாருக்கு சாராயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குடிச்சிட்டு கடிச்சுக்க ஏதாவது காரமா காரமா முருகலா கொண்டாயா? வாழ போயிட்டான் வந்துரு. பெரிய மனுஷனுங்க சாப்பிடுறது இந்தா. ஐயோ நீ பாயா, இத பாரியா, நான் சொல்றத கேளியா? இவனுங்கெல்லாம் நீ ஏமாந்தவன் நினைச்சிட்டு உன் தலையில முளகா அரைக்க பாக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்காரங்களை எல்லாம் நம்பிடாத. அதுக்காக உன்னை விட்டுற சொல்றியா? உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டேன். உள்ள தள்ள போறியா? தள்ளு. அவமானம் தாங்க முடியாம நான் தூக்கு மாட்டிட்டு சாவுறேன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. குப்பம்மா அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறாத. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? யோ நீயோ ஒண்டி கட்ட, எனக்கும் ஒரு ஆம்பளை துணை இல்ல. பேசாம என் கழுத்துல ஒரு மஞ்சள் கவரை கட்டி குப்பம்பா ஹோட்டலுக்கே முதலாளி ஆயிடு. நம்ம பாலுக்காக இத கூட செய்யலனா எப்படி? அட இதோ பாலுவே வந்துட்டானே. வந்தாச்சா? பாலுக்குண்ணா இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடுப்பா. என்னது படிக்காம கேட்கிறான்? ஏண்டா இது எனக்கும் குப்பம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். நீங்க யாரா இத கேட்கறதுக்கு?
மாட்டி ஆ? குப்பை என்ன இந்தா, இந்த கொஞ்சம் கையில புடி ஆ. விட்டா இதையும் பொசுக்கி துணுடுவானுங்க கூலிக்கு மாரடிக்கிற பசங்க மருதல அவ கேக்குது பாலுக்கண்ணா பஞ்சாயத்து நீ வாடா ஆ. டீ போடுங்க. அப்படியே அந்த கடலோரம் வாங்கிய காத்து அந்த பாட்டை போடுங்களேன். எதுக்கு இல்ல சார், அந்த பாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, போடுங்க. அது என்ன அப்பேற்பட்ட விஷயம் சொல்லு போடுறேன் ஐயோ, உங்களுக்கு புரியாது சார். ஹோட்டலுக்காரமா, தயவு செய்து நீங்களாவது வந்து போடுங்களேன். யோ, அங்க என்னையா சிபாசு வேண்டி கிடக்குது இனிமே இந்த கடைக்கு முதலாளி நான் தான் ஏங்க ஏன் குப்பை அவருக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாவம் கேட்டுட்டு போட்டு விடுங்க. ஆ, என் வருங்கால பொண்டாட்டி சொல்லுதான்னு போடுறேன் கடலோரம் வாங்கிய காத்து உட்காந்துட்டு இருக்கிற ஆட்டு. ஏம்மா ம். என்ன ஹோட்டல் முதலாளி ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாவாட்ட விட்டுட்டிய எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற தை மாசம் வரைக்கும் பொறு. அது வரலும் பொறுத்துக்க முடியாதுடா உப்பமா, தோசை கட்டின என்னாச்சு? இப்பதான் கல்லு போட்டிருக்கேன். கல்லு சூடா வேணா. ஆமா ஆமா, எண்ணெய கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்துங்க, அப்பதான் முறுமுறுன்னு இருக்கும். ரோட்டாவாவது கொண்டாங்க அவசரப்படாதயா, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஐயோ கொஞ்சம் சட்னியாவது கொண்டா. யோ இப்பதாயா ஆட்டிக்கிட்டு இருக்கோம் மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா இலையில இட்லியை வச்சுட்டு இப்பதான் சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏயா, ராத்திரியில என்ன பண்ணாங்க? 4 பேர் கேட்டா தானே விடியா, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். என்ன இது சம்பந்தம் இல்லாத சத்தம் எல்லாம் கேக்குது? என்னையா இது பட்டப்பால அநியாயமா இருக்குது? ஹோட்டல் நடத்துறதை விட்டு என்னையா பண்றீங்க? யோ அப்படி என்னையா உலகத்துல செய்யக்கூடாததை நாங்க செஞ்சுட்டா குழந்தை பரோட்டா சுடுறது எப்படின்னு கேட்டது அது நெய்யிலையா எண்ணெயிலையான்னு விளக்கிக்கின்னு இருந்தேன் பரோட்டா சுடுறது எப்படின்னு விவரம் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே குப்பமா. டேய் பாதி பரமசிவம் அப்புறம் அறிவால எடுக்க வேண்டி வரும் நீ போய் உன் வீட்டுல சொல்லி கொடுறா பரோட்டா சுடுறது எப்படி ஏன் பழைய பாட்டெல்லாம் போட்டு அறுக்கிற? நேத்து ராத்திரி அம்மா அந்த மாதிரி ஏதாவது கிளுகிழப்பான பாட்டு இருந்தா போடும். நேத்து ராத்திரி அம்மாவா இல்ல ரிக்ஷாக்காரல எம்ஜிஆர் மஞ்சுளாவும் பாடினாங்களா கடலோரம் வாங்கிய காத்து அது போட்டா பாத்தியார் பாட்டு தானே, டக்கர் பாட்டாச்சே, போடு கேட்கலாம். தயவு செஞ்சு அந்த பாட்டை மட்டும் போடாதீங்க சார். ஏயா உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் தான், ஆனா 3 நாளைக்கு மட்டும் ஒத்துக்காத. இவன்னா பிடிக்கும்ன்றான் பிடிக்காதுன்றான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இவன் ஒரு கிறுக்க, இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ பாட்டை போடு. போடக்கூடாது. நீ போடு போடக்கூடாது நிறுத்துக்கியா இல்லன்னா நான் உங்களை போடுவேன் இப்போ முதலாளி என்ன நினைக்கிறானோ அதைத்தான் போடுவான் கடலோரம் வாங்கிய காத்துதான் நீ நம்மளாச்சே. கரண்ட் பூச்சி அப்பாடி